Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். உலகின் நம்பர் 1 ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகின் நம்பர் 1 ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 1 யாரும் பார்க்கலன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ உலகின் நம்பர் 1 ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 1ல் நாங்கள் சோசியல் ப்ரூஃபுங்கிற சைக்கலாஜிக்கல் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது நீங்கள் நிறைய அழகான பொண்ணு கூட இருந்தீங்கன்னா அதை பார்க்குற உங்கள் லவ்வரோ க்ரஷ்ஷோ உங்கள் எக்ஸுக்கோ உங்கள் மேலே பல மடங்கு இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகும். அதை பார்க்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்கள் மேலே தாறுமாறாக இன்ட்ரெஸ்ட் லெவல் ரைஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நிறையா வந்துச்சு. பட் சில பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, நிறைய பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணி அவங்க கூட இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்களே எங்கள் க்ரஷ்ஷையோ லவ்வரையோ எக்ஸையோ கரெக்ட் பண்ணியிருப்போம், நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. காய்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பேசிக் ஐடியா தெரியாமல் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருப்போம். நிறையா சைக்கலாஜிக்கல் தியரி இருக்குது, நிறையா சைக்கலாஜிக்கல் ஐடியா இருக்குது. எல்லாத்தையும் எங்களால் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. அந்த ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் சோசியல் ப்ரூஃப் தியரினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் அந்த சோசியல் ப்ரூஃப் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்னு சொல்லித்தர போகிறோம். சோசியல் ப்ரூஃப், நிறையா அழகான பொண்ணுங்களை உங்கள் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா உங்கள் லவ்வரோ உங்கள் எக்ஸோ உங்கள் க்ரஷோ எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வேல்யூவாக தருவீங்க. ரூல் நம்பர் 1, இதுக்கு 10 இல்லை நிறைய அழகான பொண்ணுங்க தேவையில்லை. ஒரு அழகான பொண்ணு கூட இருந்தால் கூட போதும். நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அழகான பொண்ணு கூட உங்கள் கூட வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்கள் மேலே உள்ள அட்ராக்ஷன் ரைஸ் ஆகும். ரூல் நம்பர் 2, நீங்கள் அழகான பொண்ணுங்களை உங்கள் கூட இருக்கிற மாதிரி காமிச்சா போதும். நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை காலேஜில் படிக்கிறீங்க. இப்போ உங்கள் கூட சில அழகான பொண்ணுங்க இருக்கும். அழகான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த அழகான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வெளியே போகலாம். இதெல்லாம் உங்கள் லவ்வருக்கோ க்ரஷ்ஷுக்கோ எக்ஸுக்கோ தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அட்ராக்ஷன் ரைஸ் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அழகான பொண்ணுங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அழகான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுக்கும் நாம் அவங்கள கரெக்ட் பண்ணணுமா? தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க அழகான பொண்ணு கூட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள அழகான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க. அவ்வளோதான். அந்த அழகான பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் சோசியல் மீடியாவில் போடும்போது அந்த அழகான பொண்ணு கூட நீங்கள் வெளியே போகிறது இதெல்லாம் உங்கள் லவ்வருக்கோ எக்ஸுக்கோ க்ரஷ்ஷுக்கோ தெரிய மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது உங்கள் அக்காவான்னு தெரியாது, உங்கள் தங்கச்சியான்னு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டான்னு தெரியாது, இல்லை நீங்கள் சும்மா தான் கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அழகான பொண்ணு கூட இருக்கீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஹையர் வேல்யூன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ட்ரிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணவர் தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ப்ளே பாய். அவரை பற்றி உலகின் நம்பர் 1 ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 3 வீடியோவில் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரிக்கை எப்படி அவர் சரியாக யூஸ் பண்ணி நிறையா பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். இவர் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடிக்கு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. இதுக்கு 10 பசங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாரு. அதே மாதிரி 10 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்றாரு. பட் இப்போ அந்த 10 பொண்ணுங்கக்கிட்ட இந்த பார்ட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்கெல்லாம் உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாங்க. இப்படியே பொண்ணுங்க மாறி கூப்பிட்டு கடைசி அந்த பார்ட்டியில் 10 பசங்க இருக்காங்க, 100 பொண்ணுங்க இருக்காங்க. பார்ட்டிக்கு பொண்ணுங்களும் பசங்களும் ஏன் வர்றோம்? சிம்பிள், ஆப்போசிட் செக்ஸோட என்ஜாய் பண்ணவும் ஜாலியாக இருக்கும் தான். பட் இந்த சுச்சுவேஷனில் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு பையனுக்கு 10 பொண்ணுங்கிற மாதிரி ரேஷியோ இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, ஒவ்வொரு பையன்கிட்டையும் 10 பொண்ணுங்க நிற்கிறாங்க. இதேமாதிரி தான் அந்த ப்ளேபாய் கிட்டையும் 10-20 பொண்ணுங்க நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. இப்போ இந்த ப்ளேபாய் என்ன பண்ணுறாருன்னா இதை எல்லாத்தையும் ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாரு. ட்ரூத் என்னன்னா அந்த பார்ட்டியில் பசங்க ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸோ வேறு வழியே இல்லை, எல்லா 10 பொண்ணுங்களும் ஒரே பையன்கிட்ட தான் போய் நிற்கணும். அவங்களோட பேசுகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. இதுதான் ட்ரூத். பட் இந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் சோசியல் மீடியாவில் பார்க்குற பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பசங்க ரேஷியோ ரொம்ப கம்மி, அதனால தான் நிறையா பொண்ணுங்க அவங்க கூட இருக்காங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயந்தான்,
நிறைய அழகான பொண்ணுங்க இவன் கூட இருக்காங்க. அப்படின்னா இவன் ரொம்ப ரொம்ப ஹையர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகுவாங்க, அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த சோஷியல் ப்ரூஃப் டெக்னிக்கை நாம் யூஸ் பண்ணணும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண நாம் அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தால் போதும், அவங்க கூட உங்களை வெளியே போகிற மாதிரி காமிச்சா போதும். இதில் பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, உங்களை ரொம்ப ஹையர் வேலையாக நினைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை ப்ரோ நான் மெக்கானிக்கல் கம்பெனி, இல்லை ப்ரோ என் பக்கத்தில் அழகான பொண்ணுங்களே இல்லை ப்ரோ என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, இப்படி ஏதாவது ரீசன் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. சாரி கைஸ், உங்களுக்கு விபூதி தான். ஸோ உலகின் நம்பர் 1 ப்ளே பாய் ட்ரிக் பார்ட் 3 வீடியோவில் அந்த ப்ளே பாய் யாருன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் எஃபி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.